Nirmati Property Management. Contact 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் தலையங்கம் நிகழ்ச்சியில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா அவர்கள் பேசிய பேச்சு, அதனுடைய சாராம்சம் என்ன, அது எதற்காக சர்ச்சையாக்கப்படுகிறது, எதனால் இந்தியா கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக வலதுசாரி சிந்தனையாளர்கள், பாஜகவினர் இதை விமர்சனம் செய்கிறாங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க ஏன் ராசாவுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராஜா, உங்க எல்லாருக்குமே தெரியும், சமீப நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர்களில் ஒருவர். அதே போல் திராவிடர் கழகத்திலிருந்து வந்ததன் காரணமாக திராவிட இயக்க தத்துவங்கள்லையும் திராவிட இயக்க கோட்பாடுகள்லையும் ரொம்ப வீரியமான ஆழமான சிந்தனை கொண்ட ஒரு நபர், ஒரு நல்ல ஒரு வாசிப்பாளர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த அடிப்படையில் சமீபத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் தொடர்பாக பல மாவட்டங்கள் தோறும் கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் தயார் செய்யப்பட்டு அந்த பொதுக்கூட்டங்களில் பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் ராசா அவர்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காருங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் கிட்டத்தட்ட அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம், ஒரு 53 நிமிடங்கள் பேசியிருக்கிறாரு. இப்போ நான் வச்சிருக்கிற காணொலி கூட பார்த்தீங்கன்னா அந்த கணினியில் திமுக ராசா அவர்களுடைய அந்த பேஜில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் வச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னா, சரி நம்ம என்னதான் தப்பாக பேசிட்டாரு, நம்ம கேட்டுருவோமே ஒரு வார்த்தை, அவர் என்ன அவ்வளவு ஒரு கொச்சையாக, இழிவாக, மலினமாக இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பேசிட்டாரா, விமர்சனங்களை முன் வச்சுட்டாரா? ஏன்னா வலதுசாரி சிந்தனைகள் என்ன சொல்றாங்கன்னா, ராமரை பற்றி தவறாக பேசிவிட்டார், ராமரை கொச்சைப்படுத்தி விட்டார் அப்படின்னு பாஜகவை சேர்ந்தவர்கள் அதை ஒரு பிரச்சார முழக்கமாக இந்தியா முழுவதும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சரி, உண்மையிலே அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத நம்ம கேட்டுருவோம். கேட்ட பிறகு அதில் இருக்கிறது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்களும் வாங்க, நாமளும் வரலாம். என்ன பிரச்சனை? நம்பிக்கைக்கு என்ன பிரச்சனை? ஆனால் பில்கிஸ் பானு ஒரு பொண்ணு, 23-26 வயசு பொண்ணு, கை குழந்தை, 6 மாசம் கை குழந்தை. அந்த கை குழந்தை இறந்துகிட்டு 13 பேர் இஸ்லாமியர்கள் பர்தா போட்டுக்கிட்டு தொப்பி வச்சுக்கிட்டு நடந்து போறாங்க. அங்க இருந்து எதிர்ப்பு வர்றான் RSS, பாக்குறான் பர்தா போட்டுருக்கு, ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான். உடனே அந்த பொண்ணை நிறுத்துறாங்க, அம்மனாமக்கிறாங்க. அது கூட பரவாயில்ல, இந்த உருவண்டு போலாம். அந்த 6 வயசு குழந்தை எடுத்துக்க காலை பிடிச்சி பாறையில ஒரே அடி செதிர்தாரமா போச்சு. 16 பேர் கட் பண்ணிக்கிறான். இரட்டை ஆயுள் தண்டனை. எனக்காக வச்சிருக்கேன். ஒரு 400 அம்மா வீட்டில் தான் பிறந்தேன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் கொடுக்க உதவி சொல்லி ஓட்டு போட்டு ஓட்டாம போடுவோம். இது நியாயமா போட்டு சொல்லு. அவனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. அந்த ஆயுள் தண்டனை கைதிய குஜராத் அரசாங்கம் கேபினெட் கூட்டி, அவன் ஏற்கனவே 10 வருஷம் இருந்தான், அவன் தண்டனை போதும், அவன் எல்லாம் பிராமணன், அவன் நல்லவன், தண்டனை போதும்னு சொல்லி வெளியே வச்சுக்கல. வெளியே வந்தானே, வெளியே வரும்போது எல்லா பிஜேபி காரணம் போய் ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதா ஜெயிக்கிற வெக்கமான உனக்கு இந்த காட்டு போராட்டத்தை செய்துவிட்டு உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு, நான் மனுஷனா நீங்க மதத்தின் மேல எப்படி அவர் செலவீங்க திரும்ப பிடிச்சி உள்ள போடுறேன்னா போய் பேட்டி கேட்டா அந்த பிஜேபி தலைவர், அவர் பிராமணர்கள் நல்லவர்கள், அவர்களை விடுவித்தால் தவறில்லை. நான் நிறைந்த கோபியில சொல்றேன், அன்புதான் கடவுள் என்று சொல்லுங்கள், மனிதனுக்கு மனிதன் இடையில காட்டுகின்ற இறக்க உணர்வில்தான் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுங்கள், கள்ளமில்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொல்லுங்கள், ஏழையின் சிறப்பில இறைவனை காணலாம் என்று சொல்லுங்கள். அப்படிப்பட்ட கடவுள் மீது எங்கனுக்கும் கோவல்ல, கலைஞனுக்கும் கோவல்ல, அண்ணாவுக்கும் கோவல்ல, பெரியாரியே கோவல்ல. ஆனால் நீ சொல்லுகிற கடவுள் இந்த கடவுள் என்றால், இதுதான் ஜெய் ஸ்ரீராம் என்றால், இதுதான் பாரத மாதா கட்சி என்றால், அந்த ஜெய் ஸ்ரீராமனையும் பாரத மாதாவையும் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. நீ வேணா சொல்லிப்பார், ராமனுக்கு எதிரி. என்ன ராமனுக்கு எதிரி? எனக்கு தமிழ்வாசம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 பேர் அண்ணன் ராமன் சீதை தேடிட்டு காட்டுக்கு போறோம். வேட்டு வைரத்துல குறவனாக இருக்கிற காட்டுல இருக்கிற குகன் வர்றான். குகன் ராமன்
தொழுது தோடு மீன் கொடுக்குறான். மீன் சாப்பிட மாட்டார் ராமர். ஆனால் அன்போடு தேனை வாங்கி கொண்டு தேனை சாப்பிட்டு மீன் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பக்கத்துல கொடுத்துட்டு அவன் சொல்றான், நாங்க 4 பேரு குகனோடு ஐவரானோம். நீ வந்துட்டப்பா, 4 தம்பி, நீ பறவை, நீ வேட்டுவேன். ஆனால் இவ்வளவு அன்போடு கனகத்தில் என்னை பார்த்து கொண்டாயே, நீ எனக்கு இனிமேல் 5வது சகோதரன். அப்புறம் வரான் சுக்ரீவன், வரான் போருக்கு துணை வைக்கிறான். குகனோடு ஐவரானோம், குன்றம் சூழ்வான் மகனோடு 60ஆனோம் வரான். இந்த சுக்ரீவன் வந்தான், எனக்கு உதவி பண்ணுவான் சீதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இனிமேல் எனக்கு என்ன தம்பி 6 பேர் வேணும். அப்புறம் வந்து அவன் பேசுவேன். கடைசியா வந்து சொன்னான் ராவணனை பண்றதுக்கு, குகனோடு ஐவரானோம், குன்றம் சூழ்வான் மகனோடு 60ஆனோம், ஐயா நின்னோடு 7 பேரானோம். 7 பேரானோம். எந்த ஜாதி, எந்த மதம், எங்க பண்ணலாம்? எனக்கு ராமாயணத்தில் நம்பிக்கை இல்லை, ராமன் நம்பிக்கை இல்லை. ஆனால் கதையை சொல்றேன், இதுதான் கம்ப ராமாயணம். அப்ப 4 பேரா சங்கம் நம்பி பிறந்து ஒரு குறவரை, ஒரு வேட்டுவரை இன்னொரு சகோதரனாக, ஒரு குரங்கை இன்னொரு சகோதரனாக, இன்னொரு குரங்கை 6வது சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பேர் தான் மனித நல்லிணக்கம் என்று சொன்னால் நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம். இடியட். இதுதான் இப்போ நீங்கள் கேட்டிருக்கிற மரியாதைக்குரிய ஆராஜாவினுடைய பேச்சு. இந்த பேச்சை நம்ம வந்து பகுத்து பார்க்கணும் அப்படின்னா, அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய சர்ச்சைக்குரிய வகையில் அவர் பேசியிருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியாக இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சேன். இதில் இவர் சொல்லியிருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்சுவலி எரரா இல்லை ஃபேக்சுவலி உண்மையானு கேட்டிங்கன்னா இது நடந்தது உண்மைதான். பில்கிஸ் பானுவை வன்புணர்வு செய்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டது உண்மைதான். விடுவிக்கப்பட்டவர்களை பற்றி சொல்லப்பட்ட கருத்துகள் உண்மைதான். அவர்களை ஆரத்தி எடுத்து வரவழைத்தது இதே பாஜகவினுடைய ஆதரவு சக்திகள் தான். இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்குமா? இதில் ஏதாவது ஒரு விஷயம் பொய்யா? இதில் ஏதாவது ஒரு விஷயம் உண்மைக்கு புறமானதா? கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆராசாவினுடைய பேச்சு கலை யதார்த்தத்தில் நடந்ததை தான் பேசியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மாற்று கருத்து இல்லை. இதில் வந்து மறுப்பதற்கு எதுவும் கிடையாது. பொய்ப்பா இது அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. இரண்டாவது விஷயம், அவர் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிற இல்லையா, பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்கிற இல்லையா, அதை நான் ஏற்றுக்க மாட்டோம், ஒரு நாள் தமிழ்நாடு ஏற்றுக்காது அப்படின்னு மொட்டையா சொல்லலை. நீங்கள் இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட இவர்களை வரவழைக்கிறீர்கள, இவர்களை நீங்கள் ஆரத்தி எடுத்து கூப்பிடுறீங்கல்ல, இப்படியாப்பட்டவர்களை நீங்கள் ஆரத்தி எடுத்து கூப்பிடும்போது, ஆதரித்து பேசும்போது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றீங்கன்னா அந்த ஜெய் ஸ்ரீராம், அந்த பாரத மாதாவுக்கு ஜெய் ஒரு நாளும் தமிழ்நாடு ஏற்காது அப்படிங்கிறாரு. ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாரு. எந்த ஜெய் ஸ்ரீராமை, எந்த பாரத மாதாவை தமிழ்நாடு ஏற்காதுங்கிறதுக்கான தெளிவான விளக்கம் அவரே சொல்லிட்டாரு. அதோடு மட்டும் நிற்காம, எனக்கு கம்பராமாயணத்தில் விருப்பம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது, ராமரையும் நான் நம்பவில்லை, இது ஒரு தனிப்பட்ட கருத்துங்க. இது அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை ஒரு பொதுமடையில் பேசுறாரு. அதில் எந்த பிழையுமே கிடையாது. மிக முக்கியமாக அடுத்த ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றாரு. என்ன? கம்பராமாயணத்தில் ராமருக்கு குகன் எப்படி சகோதரனா மாறுகிறார், எப்படி விபீடனன் சகோதராக மாறுகிறார், எப்படி சுக்ரீவன் சகோதரராக மாறுகிறார், இப்படியாக அனைத்தையும் கடந்து சகோதரனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கொண்ட ராமனை பற்றி நீங்கள் பேசவில்லை. அதுதான் கம்பராமாயணம் சொல்லக்கூடிய ராமர் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இதற்கு நேர்மாறான ராமரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், இதற்கு நேர்மாறாக நாங்கள் இருப்போம், ஆனால் நாங்கள் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவோம் அப்படின்னா தட் இஸ் இடியட் அப்படின்னு பேசுறாரு. அது ஒரு முட்டாள்தனம்னு பேசுறாரு. இதுல எங்க ஆராசா கடவுளை எதிர்த்து பேசி இருக்கிறார்? இதுல எந்த இடத்துல ஆராசா மனதை புண்படுத்தி விட்டார்? சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை கோட் பண்ணி மேற்கோள் காண்பிச்சு இது போன்ற அவலங்களை எல்லாம் ஆதரிச்சு பேசிக்கிட்டு அப்புறம் எதுக்கப்பா நீங்க ஜெய் ஸ்ரீராம்னு பேசுறீங்க, பாரத மாதாவுக்கு ஜெயன்னு பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை தான் அவருடைய மொழியில அவர் வெளிப்படுத்துகிறார். இதுல எப்படி நீங்க ஆராஜா வந்து பேசுனது தப்புன்னு ஒரு பொய்யான பரப்புரையை பரப்புவீங்க? அந்த பொய்யான பரப்புரையை பரப்புனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்தவர்கள் பரப்பி இருக்கிறார்கள். அப்படியாக பாஜகவை சேர்ந்தவர்கள் பரப்புவார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கின் தன்மையை நீங்கள் பார்ப்பீங்க. என்ன? அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசுனது தொடர்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்கள், இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு.
அடுத்ததாக ஆர் ராஜா, பார்த்தீங்களா இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து பாஜக தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி தான் தேர்தல் பிரச்சாரத்துக்காக எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்கங்கிறது தெரியும். உதயநிதி ஸ்டாலின் பேசுனதுக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னா ஒரு திமுகவினுடைய முதலமைச்சருடைய மகன், அவர் முக்கியமான ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாரு, ஸோ அவரை கார்னர் பண்ணுறாங்க, இன்னொன்று அதில் ஒழிப்போம்னு பேசிட்டாருங்கிற மாதிரியான சில லாஜிக்ஸை வந்து கொண்டு வராங்க பிஜேபி. நான் அதை சரின்னு சொல்ல வரல, அவங்க சில லாஜிக்லாம் கொண்டு வராங்க. ஆனால் இந்த இடத்துல லாஜிக்கே இல்லையே. ஆர் ராஜா அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார், எந்த ஜெய் ஸ்ரீராமை, எந்த பாரத மாதாவுக்கு ஜேவை இந்த தமிழ்நாடு ஏற்காது என்று. உண்மையில் ஆர் ராஜா சொல்லிய கருத்து என்பது தனிப்பட்ட ஆர் ராஜாவின் கருத்து அல்ல, அது திமுகவின் கருத்து மட்டும் அல்ல, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கருத்து, அது தமிழ் மண்ணின் கருத்து, அது தமிழர்களின் கருத்து. ஏன்னா இங்கே ஒரு நாளும் யாரும் சண்டை போட்டுக்கிட்டது கிடையாது. அவர் அதிலே குறிப்பிடுறாரு, தீபாவளிக்கா பொங்கலுக்கா நான் பலகாரம் கொடுப்பேன், கிறிஸ்துமஸா ரம்ஜானா அவங்க பிரியாணி கொடுப்பாங்க, கேக்கு கொடுப்பாங்க, நாங்கள் வாங்கி அன்போட பண்போட பாசத்தோட பழகி வாங்கி சாப்பிடுவோம். இப்படி தான் நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு பொதுக்கூட்ட மேடையில் அவர் பேசுகிறாரு. ஒரு மத நல்லிணக்க உணர்வோட தான் அந்த பேச்சு வந்து அடிப்படையில் அமைந்திருக்கிறது. இதில் எப்படிங்க நீங்கள் வந்து மத உணர்வை புண்படுத்தி விட்டார், ராமரை அசிங்கப்படுத்தி விட்டார் அப்படிங்கிற ரீதியில் மடைமாற்றம் செய்யக்கூடிய போக்கை இங்கு அவதானிக்க முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் இந்த இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா, இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாநிலத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், அவர்களுடைய ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்டை புரிந்து கொள்ளாமல் கருத்துக்களை தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற பேர் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்றாரு அந்த கருத்து குறித்து கேள்வி கேட்டதற்கு, அது அவருடைய தனிப்பட்ட கருத்துங்கிறாரு, அது இந்தியா கூட்டணியின் கருத்து இல்லைங்கிறாரு. ரைட், ஓகே, ஒரு தேர்தல் அஜெண்டாவிற்காக ஒரு லிமிட்டோடு நிப்பாட்டிக்கிறாரு. இன்னொரு தலைவர் என்ன கருத்து சொல்றாரு, தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய சுப்ரியா ஸ்ரீநாத் என்ன சொல்றாங்க தெரியுங்களா, இங்க பாருங்க, இது காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து கிடையாது, காங்கிரஸ் இந்த கருத்தோட உடன்படவே இல்லை, ராமர் எல்லாருக்கும் சொந்தமானவர், எங்கேயுமே ராமர் நிறைந்து இருக்கிறார், இமாமி ஹிந்த் என்று அழைக்கப்பட்ட ராமர் சமூகங்கள் மதங்கள் சாதிகளுக்கு அப்பாற்பட்டவர் என்று நான் நம்புகிறேன், மக்கள் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்னு. ஏங்க இந்த கருத்தை தாங்க ஆர் ராஜாவும் சொல்லியிருக்காரு, சாதிகளுக்கு மதங்களுக்கு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டவராக தான் நாங்கள் ராமரை பார்க்கிறோம், அந்த ராமரை நாங்கள் ஏற்கிறோம், ஆனால் சாதிகள் அடிப்படையில் மதங்கள் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தி அந்த பிளவு சக்திகளுக்கு துணையாக நிற்கக்கூடியவர்கள் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா அந்த ராமரை இந்த தமிழ்நாடு ஏற்காதுங்கிறது ஆர் ராஜாவினுடைய வாதம். அந்த வாதத்தை எடுத்து தான் நீங்க பேசணும். ஏங்க நாங்கள் ஆர் ராஜாவின் கருத்துக்கு உடன்படுகிறோம், ஆர் ராஜா இப்படிப்பட்ட ராமரை வேணாங்கிறாரு, இப்படிப்பட்ட ராமர் வேணுங்கிறாரு அப்படின்னு நீங்க பேசலாம். இது ரொம்ப நாளா ஒரு உருட்டுவாங்க. என்ன உருட்டுறாங்கன்னா, வட இந்தியாவிலெல்லாம் இதை நீங்கள் உங்களால் புலப்படுத்தி விட முடியாது. அப்ப எப்பதாங்க நீங்க புலப்படுத்துவீங்க? வட இந்திய மக்களுக்கெல்லாம் அதை புரிய வைக்க முடியாது, எப்பதான் புரிய வைப்பீங்க? இது இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடியை உருவாக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் இந்த கருத்தை தவிர்த்திருக்கலாம். இப்போ உண்மையிலேயே எப்போதான் நீங்க மக்களை அரசியல் படுத்த அநியமாக போறீங்க? அவர் தெளிவா பேசுறாரு, நான் ராமனை எதிர்த்து பேசவில்லை, ராமர் மீதான நம்பிக்கை எதிர்த்து பேசவில்லை, எனக்கு தனிப்பட்ட முறையில் நம்பிக்கை இல்லை, அது என்னுடைய கருத்து. ஆனால் உண்மையிலேயே எந்த ராமரை இந்த நாடு ஏற்கும்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதுக்கு கம்பர் எழுதிய கம்ப ராமாயணத்திலிருந்தே அவர் ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்றாரு. இவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு எளிய முறையில் விளக்கியும் உங்களுக்கு விளங்கலை அப்படின்னா இங்கே யார் மேலே தான் பிரச்சனை இருக்கு? நினச்சி பாருங்க, பாஜக காரங்க இதை எதிர்த்து, வலதுசாரிகள் இதை எதிர்த்து, இந்தியா கூட்டணி எதிர்த்து பரப்புரை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. நீங்க அந்த பரப்புரைக்கு எதிரான ஒரு பரப்புரையை மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தில் இது ஒரு வேலையா, இதை வேற நாங்கள் சமாளிக்கணுமா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க என்னைக்குமே உங்களால் வந்து எதிரியை வீழ்த்தவே முடியாது. ஐடியாலஜிக்கலாக நீங்கள் எதிராக இல்லை, எங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் அவங்களுக்கே ஓட்டு போட்டு போயிடுவாங்க. இந்த நேரத்தில் ஆர் ராஜா அவர்கள் மீதான இந்த விமர்சனத்தை இவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற விவகாரம் இந்தியா கூட்டணியில் இருக்கிற யாருக்குமே தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே நம்ம முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்படியாக பலவிதமான கருத்து விவாதங்களுக்கு
திரு ஆ ராஜா அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது போய்கொண்டிருக்கிறது. அதே போல் இது தொடர்பாக திமுகவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் பேராசிரியர் அவர்களுடைய ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஆ ராஜா அவர்கள் எதையும் புதிதாக சொல்லவில்லை. 1963ஆம் ஆண்டு மே மாதம் மாநிலங்களவையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்தியா ஒரு நாடு அல்ல, அது ஒரு துணை கண்டம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அரசியலமைப்பு சட்டம் இந்தியா பல மாநிலங்களின் ஒன்றியம் என்றுதான் குறிப்பிடுகிறது. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டிற்கு ஆபத்து, இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், அதனால் அவர்கள் வரக்கூடாது என்கிறார். இதுதான் உண்மையான தேசப்பற்று என்று முடித்திருக்கிறார் கான்ஸ்டன்டைன். இந்த கருத்து எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, அதாவது அவர் அந்த கூட்டத்தில் பேசும்போது இன்னொரு கருத்தையும் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் நெல்லை கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கும் போது மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் திமுக இருக்காது அப்படின்னு பேசியிருந்தார். அது தொடர்பாக நிறைய திமுகவின் தலைவர்கள், மு.க. ஸ்டாலின் உட்பட பல பேர் கருத்துக்களை தெரிவித்து இருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அடிப்படையில் அந்த கருத்தை எடுத்து வைத்து திரு ஆ ராசா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திமுக இருக்காது என்றால் இந்தியா இருக்காது அப்படி ஒரு வாதத்தை வச்சார். அவருடைய முழு ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா, நாம் நமது அரசியல் சட்டத்தை மதச்சார்பற்றதாக கட்டமைத்திருக்கிறோம், இவர்கள் அந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் முடிச்சிருப்பாருங்க. அவர் நான் இந்தியா இருக்காதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கி இருக்கிறாரு. இந்தியா இருக்காது என்றால் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் சட்டம் இருக்காது, சட்டம் இருக்காது என்றால் நாட்டில் ஒழுங்கு இருக்காது, ஒழுங்கு இருக்காது என்றால் இந்த நாட்டில் எந்த விதமான விதிமுறைகளும் பின்பற்றப்படாது. அப்புறம் எப்படி இந்த இந்தியாவுக்குள் தமிழ்நாடு இருக்கும்? இதைத்தான் இந்த இந்தியா விரும்புகிறதா அப்படிங்கிற இதில் தான் பேசியிருக்கிறாரு. இந்த கருத்தில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசியல் சாசனமே இருக்காது அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வரக்கூடிய கருத்து. ஆனால் அந்த கருத்தை விட்டு இந்தியாவே இருக்காதுன்னு சொல்கிறாரு. இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் இந்தியாவினுடைய ஒற்றுமைப்பாட்டுக்கும் எதிராக ஆ ராசா பேசிவிட்டார் அப்படின்னும் பாஜக காரங்க பேசுகிறாங்க. அதற்கான பதிலைத்தான் திமுகவில் இருக்கக்கூடிய பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தன் கருத்தாக பதிவு பண்ணியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இதுதான் ஆ ராசா அவர்கள் பேசிய பேச்சும் அதன் விளைவுகளும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரு ஆ ராசா அவர்கள் பேசிய பேச்சை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தால் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு தலையங்கத்தில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் 4th Estate தமிழ்.